சும்மா கவிதைகளாக நமக்கு கொஞ்சம் இயல்பாக தமிழ்ங்கிறது வந்து நமக்கு படிக்காமே ஒரு 80 மார்க் வாங்கிடுவேன் நான். எல்லா மார்க்கும் இதுலயே வந்துருச்சு. அப்பா தமிழ் பற்று அந்த மாதிரி வந்து அரசியல் அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணிங்கிறதுனால இந்த மாதிரி படங்களே பண்ணு அப்படின்றாங்க. ஜே பேபியை பார்த்துட்டு நிறைய ஜெயபிரகாஷ் சார்லாம் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அவர் நார்த் இந்தியன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் தெரியுது அவர் நம்ம ஊர் ஆள் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பொதுவாகவே வந்து இது ஒரு படம் அல்ல பாடம் அப்படின்லாம் போடுவாங்க நிறைய இதுங்கெல்லாம். நான் நினைப்பேன் எதுக்கு பாடம், அது தனியாக ஸ்கூலில் பண்ணிக்கலாம், படமே எடு அப்படின்னுவேன் நான். வயசு இல்லைன்னுவாங்க, வயசு எதுக்கு விட வாய் இந்த போதாதா அப்படின்னு. அது மாதிரி டோட்டலாக வந்து எனக்கு எது பாடம் என்ன எதுன்னா நமக்கு தெரியல, இது ரொம்ப ஓவராக வந்து இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்லுவேன். என்கிட்ட அப்படி அதில் எனக்கு உடன்பாட்டெலாம் கிடையாது. 2 மணி நேரம் கவலை வந்துட்டு மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு கவலைப்பட அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. சில விஷயங்கள் சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, நம்மளுடைய நினைவுகளை தூண்டுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ இம்பேக்ட்